கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு சகோதரர் சொன்ன விதமாக ஆஸ் யூஷுவல் இந்த நாளை நீங்கள் தொடர்ந்து 1000 இயர்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத நம்புகிறேன். தேவன் இந்த ஒரு நாளிலும் கிருபையாக ஒரு வித்தியாசமாக இந்த ஒரு நாளில் உங்கள் எல்லாருமே பாண்டிச்சேரியில் காண கிருபை செய்திருக்கிறாங்க. இந்த ஒரு நாளிலும் வேலூர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து பாதங்கங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு நீங்களே அதை திருப்பி கொடுப்பீங்கன்ற விசுவாசத்தோடு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா போகிறேன். உங்களுடைய அன்பையும் இந்த வாரம் கொண்டு போய் என்ன பண்ணிடுறேன்னா நான் சேர்த்துறேன். ஆக்சுவலாக தொடர்ந்து அநேக பாடங்களை பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். பொதுவாக 1000 இயர்ஸை குறித்து பார்த்துருப்பீங்க. 1000 இயர்ஸில் என்ன பார்த்து முடிச்சிருப்பீங்கிறது நம்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சி ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. அந்த 1000 ஆண்டு அரசாட்சி என்கிற காலப்பகுதிக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஏன் 1000 இயர்ஸை ஒரு கண்டினியூஸ் ஸ்டடியாக பார்க்கணும்? அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் 1000 ஆண்டு அரசாட்சி குறித்து ஒரு தொடர் கண்டினியூஸ் ஸ்டடி நம்ம ஏன் பார்க்கணும்? அதை குறித்ததான தெளிவான புரிந்து கொள்ளுதல். வேற தேவனுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி ஏற்கனவே 1000 ஆண்டு அரசாட்சின்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமே. இப்போ அதை ஏன் கண்டினியூஸ் ஸ்டடியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் வேதத்தை ஆழமாக படிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலேயே ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வித்தியாசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டாக்டரின் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்குரிய ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். அட் த சேம் டைம் ரெண்டே முக்கியமான வித்தியாசம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 1000 ஆண்டு அரசாட்சி என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகலை. அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரருடைய கருத்து எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்கவே எப்படி தான் இருக்கும், சமாதானமாக தான் இருக்கும். அதாவது புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு அந்த சமாதானத்துக்குரிய ராஜ்யத்தின் காலப்பகுதி நாம் சொல்கிறோம்ல, அந்த காலப்பகுதி முழு 1000 வருஷம். அந்த முழு 1000 வருஷமும் யார் ஆளுகை செய்வாங்க? கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்யும். இப்போது சபை நாம் எங்கே இருக்கோம்? பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய காரணத்தினால அப்போது ஆப்வியஸாக என்ன கிடையாது, 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றதான் கருத்து. அப்படின்னா முக்கியமாக 2 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, உலகத்தில் இன்னும் என்ன இருக்குது, உபத்திரவங்கள் நடந்துகிட்ருக்கு. 1000 ஆண்டு அரசாட்சினாலே முழு 1000 ஆண்டு அரசாட்சியும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சமாதானமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் சபையானது எங்கே இருக்குது, இன்னும் பூமியில் தான் இருக்குது. இதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்து. அந்த கருத்து ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் ஆழமாக எடுத்து பார்த்தோம்னா அது கரெக்டாக பொருந்தி வருதா வேத வசனங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன பண்ணுறதில்ல, பொருந்தி வரதில்ல. அநேக விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். 90ஆம் சங்கீதம், அப்புறம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், இது 3த்துலேயும் வரக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, 1000 இயர்ஸ் அப்படின்றது வேறு 1000 இயர்ஸா, ஒரே 1000 இயர்ஸா? ஒரே 1000 இயர்ஸ் தான். அப்போ ஒரே 1000 இயர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கிளியராக நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்போது 1000 இயர்ஸை 2ஆக பிரிக்கலான்னு பார்த்தோம். எப்படி 2ஆக பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு 1000 இயர்ஸ்னுடைய ஸ்டார்டிங் பீரியட் எப்படி தான் இருக்கும், உபத்திரவமாக தான் இருக்கும். ரெஸ்ட்டு மிச்சம் இருக்கக்கூடியது சமாதானத்துக்குரிய காலப்பகுதி, பீஸபிள் கிங்டமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இதில் எதனுடைய டியூரேஷன் அதிகமாக இருக்கும்? என் கேள்வி புரிஞ்சா? 2ஆக பிரிக்கிறோம்ல, ஃபஸ்ட்டு காலப்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், வேதத்தின் அடிப்படையில் உபத்திரவமாக இருக்கும். அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடியது சமாதானத்துக்குரிய காலப்பகுதி அப்படின்னு பார்க்குறோம்ல. இது ரெண்டுத்தில் எதனுடைய டியூரேஷன் காலப்பகுதி அதிகமாக இருக்கும், உபத்திரவத்துக்கா சமாதானத்துக்கா? என் கேள்வி புரிஞ்சா? ஃபஸ்ட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் நான். 1000 இயர்ஸை 2ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு காலப்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், உபத்திரவமாக தான் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த உபத்திரவம் முடிஞ்ச பிறகு தான் சமாதானத்துக்குரிய காலப்பகுதி வரும் அப்படின்னு பார்க்குறோம்ல. இதில் இது எல்லாமே ரெண்டுமே எதுக்குள்ளே தான் நடக்குது, 1000 இயர்ஸ்குள்ளே தான் நடக்குது. அப்படின்னா இதில் ரெண்டுத்தில் எதனுடைய காலப்பகுதி அதிகமாக இருக்கும்?
மகா உபத்திரவம் முடிஞ்சு பீசபிள் கிங்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் கேட்குறேன், எதனுடைய காலப்பகுதி அதிகமாக இருக்கும்? வெரி சிம்பிள், பீசபிள் கிங்டத்தினுடைய டைம் பீரியடு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அதிகம்? ஏன்னா அது இன்னும் என்ன ஆக போகுது, கிட்ட வந்துருச்சு, நெருங்கி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்தாபிக்கப்பட போகுது. அப்படின்னா இந்த உபத்திரவமான காலப்பகுதி என்பது குறைவான காலப்பகுதி தான். அப்படின்னா அந்த உபத்திரவம் இந்த உலகத்துக்கு வந்தே தீரும். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் ராஜ்யமானது பகிரங்கமாக இந்த உலகத்தின் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா கடைசி காலத்துக்குரிய உபத்திரவங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம 1000 இயர்ஸ்னுடைய ஸ்டார்டிங் டைம் பீரியட் அப்படி தான் இருக்கும் உபத்திரவம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே அந்த உபத்திரவங்களை குறித்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சர்ச் கிளாஸ்னுடைய கம்ப்ளீஷன் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும்னாலே முக்கியமாக பைபிளில் இந்த உபத்திரவங்களை பற்றி தியானிக்காமல் நம்மளால் மூவ் ஆகவே முடியாது. அப்பேற்பட்ட உபத்திரவங்கள் இருக்குது. அது என்ன உபத்திரவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வாதைகள், 7 பிளேக்ஸ். அது எங்கே இருக்குது? வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்குது. இதே மாதிரி வாதைகள் எங்கேயோ இருக்குது. இதே மாதிரி வாதைகள் எங்கேயோ இருக்குது, பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. கரெக்டுங்களா? எத்தனை வாதைகள்? 10 வாதைகள். இங்கே மட்டும் எத்தனை வாதைகள்? ஏன் 10 இங்கே 7? இங்கே 7 கால சபைன்றதுனால 7. ஏன் இங்கே 7 அங்கே 10? முதல் 3 வாதைகள் அங்கே, இங்கே 7 அங்கே 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கேயும் 10 அங்கேயும் 10 தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஊதப்படக்கூடிய 3 எக்காலங்கள் அப்படி ஊதப்படும் பொழுது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லப்பட்ட எங்களுக்கு என்ன வந்துச்சு? என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ ஐயோ. எப்போ? கடைசி 3 எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது ஐயோ ஐயோ ஐயோ. சரிங்களா? ஏன்னா கடைசி 3 எக்காலங்கள் ஊத 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 பாபிலோனுக்கு அழிவு என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போகும். கடைசி 3ன்னு எத்தனை? 5, 6, 7. சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு எகிப்தினுடைய ஃபஸ்ட்டு 3 பிளேக். அதே போல் மிச்சம் அப்போ எத்தனை இருக்கும்? எகிப்தில் 7 இருக்கும் இல்லையா? அந்த 7 இஸ் ஈக்குவல் டு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கக்கூடிய 7 வாதைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரல். புரிஞ்சுங்களா? அப்படின்னா எகிப்தினுடைய எத்தனாவது வாதை? 6வது வாதை. எகிப்தினுடைய எத்தனாவது வாதை? வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 6வது வாதை. கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டிங்க. 9வது வாதை ஈக்குவல் டு 6வது வாதை. அப்படின்னா எகிப்தினுடைய 10வது வாதை இங்கே எத்தனாவது வாதை? 7வது வாதை. அங்கே தலைச்சன் பிள்ளை சங்காரம். அதே போல் இங்கே ஒட்டுமொத்த பாபிலோனுடைய அமைப்புகளை தேவன் என்ன பண்ண போகிறாரு? அழிக்க போகிறார். ஸோ அப்படின்னா இந்த 7 வாதைகள் முடிஞ்சால் மட்டும்தான் சமாதான ராஜ்யத்துக்குரிய காலப்பகுதி வரும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு பாடம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமன் தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டைக்கும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கக்கூடிய 7 வாதைகளுக்கும் உள்ள தொடர்பை குறித்து சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். எதை பற்றி? சாலமன் தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டைக்கும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கக்கூடிய 7 வாதைகளுக்கும் உள்ள தொடர்பு இருக்கா இல்லையா? முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். இருக்கா? நீங்கள் போட்டிருக்கீங்கனால என்னங்கிறது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அப்படின்னா ஆனால் 2த்துக்கும் எப்படி இருக்குது பார்க்கும்பொழுது சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா சாலமன் எங்கேயோ இருக்கார் பழைய ஏற்பாட்டில், வெளிப்படுத்தும் விசேஷம் எங்கேயோ இருக்குது. ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2த்துக்கும் மாபெரும் சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தத்தில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஆரம்பத்தில் உபத்திரவம் இருக்கும். அட் த சேம் டைம் சமாதான ராஜ்யத்துக்குரிய காலப்பகுதி வரணும்னா அது வருவதற்கு முன்பாகவே சபையானது என்னவும் பண்ணப்படுது, உயிர்த்தெழுப்பப்படுது அப்படின்றது என்ன பண்ணுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாலமன் ராஜா கட்டின தேவாலயம் முதல் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா தேவாலயம் கட்டுறாரு, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் கட்டி என்ன பண்ணுறாரு? முடிச்சுக்கிறாரு. கட்டி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முடிக்கிறாரு. எப்போ முடித்தார்? எந்த மாதத்தில் முடித்தார்? எந்த வருஷத்தில் முடித்தார்? சாலமன் ராஜா கட்டி முடிச்சார்ல, அது எந்த மாதத்தில் முடித்தார் அப்படின்னு கேட்குறேன் நான். வாசிக்கலாம். சாரி,
1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. அப்படின்னா ஆக்சுவலா எப்ப கட்டி முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் மாதத்துல என்ன பண்ணிடுறாருங்க? கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. எதை? தேவாலயத்தை 8ஆம் மாசத்துல கம்ப்ளீட் பண்றாரு. கம்ப்ளீட் பண்ணும்பொழுது அது எதுனா குறை இருக்கா? ஒரு குறையும் இல்லை. பர்ஃபெக்டா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாலமன் கட்டி என்ன பண்றாருன்னு முடிக்கிறாரு. எத்தனாவது மாசத்துல? 8ஆவது மாசத்துல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கிறார். பொதுவாகவே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரதிஷ்டை எப்போ பண்ணுவாங்க? அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சிட்ட பிறகு தானே என்ன பண்ணுவாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமன் ராஜா அவருடைய ஆலயத்தை கட்டி முடிச்சிட்ட பிறகு பிரதிஷ்டை பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு என்ன சொல்லலாம்? எப்படி பண்ணியிருக்கணும்? நேச்சுரலா அப்படி தானே பண்ணியிருப்பாரு, இல்லை வேறு மாதிரி பண்ணியிருக்காரா? ஒரு ஆலயம்னா என்ன தான் பண்ணோம்? அதனுடைய பிரதிஷ்டை, அதனுடைய டெடிக்கேஷன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எப்போ கொண்டு போய் வைப்பாங்க? கட்டி முடிச்ச பிறகு தானே கொண்டு போய் வைப்பாங்க. ஆனால் சாலமன் ராஜா அப்படி பண்ணலை. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வர செய்தான். ஏன் தன்னிடத்துல கூடி வர செய்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை கொண்டு வர சொல்றாரு? கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக கட்டளையிடுறார். எல்லாரும் என்ன பண்றாருன்னா இன்வைட் பண்றாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானீம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் கூடி வந்தார்கள். எந்த மாசத்துல வந்துடுறாங்க? இஸ்ரேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானீம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கூடி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக கட்டி முடிக்கிறது எந்த மாதம்? 8ஆம் மாதம். இப்போ எங்கே கூடி வந்துட்டாங்க? இப்போ 7ஆம் மாதத்துல கூடி வந்தாச்சு. 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்திலிருந்து பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வராங்க. கூடாரத்திலிருந்து எந்த கூடாரத்திலிருந்து? ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து. எதெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகள் என்ன பண்ணாங்க? சுமந்தார்கள் அப்படின்னு என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படித்தோம்னா 6ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 8:6 நாம் எடுத்து படிக்கும் பொழுது, அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய சட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். எதை கொண்டு வந்து வச்சுட்டாங்க? இப்போ உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அடுத்தது கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 சட்டைகளையும் விரித்து உயர இருந்த பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. அப்படின்னா எங்கே ஃபர்னிஷ் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடிகேஷனுக்கு 7ஆம் மாதத்துல என்ன பண்ணியாச்சு? கொண்டு வந்து ஃபர்னிஷ் பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும்? ஆலயம் முடிச்ச பிறகு தான் என்ன பண்ணியிருக்கணும். ஆனால் எப்பயும் ஆரம்பிச்சிட்டார் ஒர்க்கை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வந்தாச்சு இல்லை? எது வந்தாச்சு? உடன்படிக்கை பெட்டி வந்தாச்சு. யாரை வந்தாச்சு? இப்போ ஆசாரியர்களும் வந்தாச்சு. எதுக்குள்ளே போயாச்சு? ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயாச்சு. ஆனால் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சா? இல்லை. ஆனால் ஆலயம் கட்டி முடிக்கப்படலை. ஆனால் யார் உள்ளே போயிட்டாங்க? இப்போ ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. எதுவும் போயிடுச்சு உள்ள. உடன்படிக்கை பெட்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. இப்போ கேள்வி, இப்போ போனதுனால ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆசாரிய ஊழியம்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்ன பண்ணணும்? ஒப்புரவாக்குதல் ஏற்படுத்தணும். கரெக்டுங்களா? அந்த ஒப்புரவாக்குதலின் பணியை அந்த இடத்துல நிழலில் ஆசாரியர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா எல்லாமே ஆயிடுச்சே. எது போயிடுச்சு? இப்போ உடன்படிக்கை பெட்டியும் போயிடுச்சு. யாரும் உள்ளே போயாச்சு? ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு உள்ளே போயிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த ஆசாரிய ஊழியம் செய்ய அவர்களால் முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிங்க.
1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்ன பண்றாங்க? புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. என்ன ஆயிடுச்சமாமா? மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிரப்பிருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்க இருந்து புறப்படுறாங்க இவங்க? யார் புறப்படுறது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆசாரியர்கள் புறப்படுறாங்க. உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகம் வந்து மூடி இருக்கு. எதை மூடி இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியிருக்கு. 11ஆம் வசனம். மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. புரிஞ்சுங்களா? என்ன பண்ண முடியல? இப்போ அவங்களால ஊழியம் செய்ய முடியல. ஏன் ஊழியம் செய்ய முடியல? மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிரப்பிருச்சு. அப்படின்னா ஊழியம் செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்களா? எஸ். ஆனால் என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? மேகம் என்ன ஆயிடுச்சு? நிரப்பிருக்கு. மேகம் ஆலயத்தை நிரப்பிட்டதுனால மேகத்தின் நிமித்தம் என்ன பண்ண முடியாமல் போயிருக்கு? எந்த ஊழியம்? ஆசாரிய ஊழியம் என்ன பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா செய்ய முடியாமல் போயிருக்கு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த இடத்துல ஆலயம் கட்டிப்பட என்னங்க முடிக்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடியே, அது கட்டப்படுறதுக்கு 1 மாதம் முன்னாடியே ஏன் ஃபர்னிஷ் பண்ணோம்? ஃபர்னிஷ்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுற எடுத்து கொண்டு போய் வச்சாச்சு, டெடிகேட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது ஏன் பண்ணியிருக்கணும்? இது ஆக்சுவலாக தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடந்திருக்குமா? நிச்சயமாக நடந்திருக்காது. இது யார் சொல்லி தான் செஞ்சுருக்கணும்? தேவன் சொல்லி தான் என்ன பண்ணி செஞ்சுருக்கணும். ஏன்னா அப்போ சாலமன் ராஜா ஒழுங்காக தான் இருக்கார். தேவாலயம் இது ஃபுல்லாக அவர் கட்டி முடிக்கிற வரைக்குமே சாலமன் ராஜா எப்படி தான் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தான் இருக்கிறாரு. ஸோ அப்படின்னா முழுக்க முழுக்க யாருடைய ஞானத்தினால் செஞ்சுருக்கணும்? தேவனுடைய ஞானத்தினால தான் இதை செஞ்சுருக்கணும். அப்போது ராஜா தேவனுடைய ஞானத்தினால செய்கிறாருன்னா இப்போ கிளியராக தேவன் இப்படி அனுமதிச்சோடைய ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. என்ன பர்பஸ்? இவ்வளோதான் இன்சிடென்ட் பழைய ஏற்பாட்டில். இதில் என்ன இருக்குது? இதே மாதிரியான இன்சிடெண்ட் அல்லது இதே மாதிரியான வசன பகுதிகள் அல்லது இதே மாதிரியான சம்பவங்கள் பைபிளில் வேற எங்கன்னா இருக்கா? பைபிளில் வேற எங்கன்னா இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா தான் டைரெக்டாக பரிசுத்தாவி நம்மளை எங்கே வழி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் புஸ்தகத்தில் இருக்குது. இதே கான்செப்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்குது. இப்போ கேள்வி உங்களுக்கு என்ன? கண்டுபிடிச்சிங்க. வெளிப்படுத்த விசேஷத்தில் எங்க இருக்கு? இதே கான்செப்ட் இருக்கணும். இதே கான்செப்ட் யாருனாலும் அங்க தேவாலயத்துக்குள்ள நுழைய முடிஞ்சா? முடியல. ஏன்? மேகத்தின் நிமித்தம் நுழைய முடியல. யாராலும் நுழையவும் முடியல. ஆசாரியர்களால் என்ன பண்ணவும் முடியல? ஊழியம் புரியவும் முடியல. கரெக்டுங்களா? இதுதான் கான்செப்ட். இதே கான்செப்ட் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கா இல்லையா? இப்படியே டிட்டோவா? இதே மாதிரி இருக்குதா இல்லையா? இல்லை வேறு கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்குமா? ஏன்னா ரெவலேஷன் கொஞ்சம் சிம்பாலிக்கல் நேச்சரில் கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்குமா? இல்லை இதே கான்செப்ட் அப்படியே இருக்கா ரெவலேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே இருக்குது ரெவலேஷனில். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வெளிப்படுத்தும் விசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் தான் நாம் எதனுடைய இன்ட்ரொடக்ஷனை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 7 வாதைகளை குறித்ததான இன்ட்ரொடக்ஷனை பற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அதே வெளிப்படுத்தும் விசேஷம் 15ஆம் அதிகாரத்திலையும் ஆலயம் எதனால் நிரப்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகத்தினால் நிரப்பப்படுது. அது என்ன மேகன்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அப்படின்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5 to 8 வசனம் வரைக்கும் வாசிங்க. 5ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரிந்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்கள் அப்படின்னு இருக்கு. 7 வாதைகளை உடைய 7 தூதர்கள். யார் அந்த 7 தூதர்கள்?
அந்த 7 தூதர்கள் யார்? 7 கால சபையின் தூதர்கள் தான். சரிங்களா? ஏன்னா இதே வாதையை பற்றின இன்னொரு விளக்கம் கூட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாதைன்றது ஒன்றும் கிடையாது. கடைசி காலத்தில் பாத அங்கங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது 7 வாதைகளும் என்ன பண்ணப்படும்? அட் எ டைமில் கொட்டப்படும் அப்படின்னு ஒரு வியூ இருக்குது. இன்னொரு வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1914 அல்லது 7ஆம் கால சபையின் முழுக்க கிராஜுவலாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? அந்த வாதையானது அழிக்கிறதுக்கு, பாபிலோன் அழிக்கிறதுக்கு கொட்டப்படுது. அந்த வாதிகள் ஒன்று ஊற்றும் போதும் ஒரு மாபெரும் சம்பவங்கள் இந்த உலகத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற. 2 வியூ இருக்குது. இதில் எந்த வியூ வேதத்தின் அடிப்படையில் கொஞ்சம் நம்ம ஆழமாக போய் பார்த்தோம்னா செட் ஆகாதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வியூ. என்ன ஃபஸ்ட்டு வியூ? எல்லாமே அட் எ டைமில் எடுத்துன்னு போய் கொட்டுறது. அது யார் கொட்டுறது? கடைசி கால பாதங்கங்கள் கொண்டு போய் கொட்டுறது. ஏன் செட் ஆகாதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன் செட் ஆகாதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 தூதர்களும் அனிமேட், அதாவது இன்அனிமேட் கிடையாது, அனிமேட். அது என்னது? அனிமேட், இன்அனிமேட். சம்டைம்ஸ் ரெவலேஷனில் நம்ம எடுத்து படிக்கும்பொழுது தூதர்கள் தூதர் அப்படின்னு வந்துட்டாலே என்னன்னு கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே ஒரு நபர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தூதர் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்தால் எப்படி கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூதுன்னு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, சிம்பாலிக்கல் லாங்குவேஜில். அப்படி எடுத்துக்கலாமா? இதை இந்த 7 தூதர்களை 7 தூதுன்னு எடுத்துக்கலாமா? என் கேள்வி புரிஞ்சா இல்லையா? 7 வாதிகளை கொட்டுறது யார் தான்? 7 தூதர்கள் தான். இந்த இன்னொரு வியூ இருக்கு இல்லையா, என்ன? அட் எ டைமில் கடைசி கால பாதங்கங்கள் சொல்லக்கூடிய தூது தான் வாதியாகவே போகும். அதனால் இது ப்ரொக்ரெசிவாக நடக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கணும்னா சரியாக வருமா? ஒருவேளை சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த 7 தூதர்களும் அனிமேட், இன்அனிமேட்னா புரியுதுங்களா? அனிமேட்னா உயிருள்ள, இன்அனிமேட்னா உயிரற்ற. தூதுக்கெல்லாம் என்ன கிடையாது, உயிரெலாம் லிட்டரலாக கிடையாது. ஆனால் உண்மையாகவே இது 7 தூதர்களாக இருந்தாங்கன்னா அவங்க மாம்சத்தில் இது என்ன பண்ணல, கொட்டல, மகிமை அடைந்து இந்த ஒர்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. அப்போது அவங்க அனிமேட்டா, இன்அனிமேட்டா? அனிமேட். அதாவது அவர்களுக்கு என்ன இருக்குது? உயிர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஊத்துறது லிட்ரலான மகிமை அடைந்த 7 தூதர்களா, இல்லை அது 7 தூதுன்னு எடுத்துக்கலாமா? மகிமை அடைந்த தூதர்கள் தான். எப்படி? பதில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கு. 17ஆம் அதிகாரத்தில் 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் கிட்ட பேசுறார். நீ வா, உனக்கு கொஞ்சம் காட்டுறேன், அந்த வேசி யார் உனக்கு காட்டுறேன்னு யோவான் கிட்ட காட்டுறதே அந்த 7 கலசங்களோட ஒரு தூதன் தான் காட்டுறாரு. ஆக்சுவலாக யோவான் தான் வெளிப்படுத்தும் விஷயத்தை பார்க்குறாரு. இப்போ வெளிப்படுத்தும் விஷயத்தை பார்த்துட்டு இருக்க யோவான் யார்? நாம தான். கரெக்டுங்களா? அப்படி நமக்கு நான் வா காட்டுறேன், அந்த வேசியார் ஒன்று காட்டுறேன்னு காண்பித்த அந்த 7 கலசங்களை உடைய 7 தூதில் ஒருவர் யார்? ரசல் பிரதரு. கரெக்டுங்களா? அதே ரசல் பிரதர் அதோட ட்ராவல் பண்ண மாட்டார், ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார். 22ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பண்ணுவார்னா ட்ராவல் பண்ணுவார். திரள் கூட்டத்தை யோவானுக்கு காட்டுறதே அந்த தூதன் தான். திரள் கூட்டம் என்கிற உபதேசமே முதல் சபைக்கு தெளிவாக யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரசல் பிரதர்னால தான். அது மட்டும் இல்லை, புதிய எருசலேமையே காட்டுறது யார் தான்? அந்த தூதன் தான். காட்டுறது மட்டும் இல்லாமல் புதிய எருசலேமுடைய அளவையும் காட்டுவார். அதாவது 1,44,000 பேர் தான் சபை அப்படின்றது துல்லியமாக 7ஆம் கால சபைக்கு தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, தெரியவே ஆரம்பிக்குது. அதை காண்பித்த தூதனை யார் தான்? அவர் தான். இதெல்லாம் ரொம்ப ஓவராக எடுத்து படித்து வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்ஸ்ன்னு படித்த உடனே இயல்பு என்ன ஆயிடுது யோவானுக்கு? ஐயோ நீங்கள் தான் எல்லாம் என்ன பண்ணுறாரு, பொத்துன்னு காலில் விழுறாரு. அது தப்புன்னு என்ன பண்ணுறாரு, அவர் வான் பண்ணுறாரு. இதை செய்யாத படிக்க பாரு, உன்னோட கூட நானும் தேவனுக்கு என்னதான் ஒரு ஊழியக்காரன் தான், நானும் உனக்கு சகோதரன் தானே டைரெக்டாக வசனத்திலே சொல்கிறாரு. கரெக்டா? அப்படின்னா அந்த 7 கலசங்களுடைய 7 தூதரில் ஒருவர் வசனத்தில் நேரடியாக யோவான்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு பிரதர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன ப்ரூவ் ஆகுது? தூது பிரதர் ஆக முடியுமா? தூதுலாம் என்ன பண்ண முடியாது, நமக்கு பிரதர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா என்ன ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 கலசங்களுடைய 7 தூதரில் ஒருத்தர் ரசல் பிரதர்னா மிச்சம் 6 பேர், மிச்சம் 6 தூதர்கள். புரியுதுங்களா? ஆனால் இந்த வாதைகளை எப்படி வச்சுட்டு இருக்காங்களாமா, 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்கள் அப்படின்னு 7 வாதைகள் ஆக்சுவலாக யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 வாதைகள்ன்றது ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 7 எக்காலம் இவங்க ஊதுனாங்கல்ல,
7 கால சபைக்குரிய சத்தியத்தை அந்தந்த காலப்பகுதியில் இவங்க சொன்னாங்கல்ல, இவங்க சொல்லும் போது சமுதாயம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அதே சத்தியம் அவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த சத்தியத்தை அதே சமுதாயத்தின் மீது வலியை என்ன பண்ணுறாங்கன்னா திணிக்கிறாங்க. எதன் மூலமாக? அதை திணிக்கிறதுக்கு பயன்படுறது தான் பவுல், பாத்திரம். 7 கலசங்கள் எங்கே போடப்படுது? பாத்திரத்துக்குள்ள. அந்த பாத்திரம் வேற ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு சம்பவங்களின் வாயிலாக மாபெரும் ஆக்கினை யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கேட்காம விட்ட பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் ஒட்டுமொத்த உலக அமைப்புகளுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கேருந்து கிளம்பி போகிறாங்க? ஆலயத்திலிருந்து. யாரை மாதிரி? இவங்க ஆசாரியர்கள் தானே. அது அப்படியே எங்கே பொருந்தது? சாலமன் தேவாலயத்தில் ஆலயத்திலிருந்து கிளம்பி போனது யார்? ஆசாரியர்கள். சரிங்களா? அப்படி போகும்பொழுது இவங்க எப்படி இருக்காங்களாமா? பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். மார்பருகே பொற்கச்சை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். இதே வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேற எங்கே வந்திருக்கு? மார்பருகே பொற்கச்சை. இது யார் கட்டி கொண்டிருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் அதிகாரத்தில். அப்படின்னா மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கக்கூடிய அடையாள பாஷை எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மகிமை அடைந்த நிலைமை. அப்போ மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஏங்க பொற்கச்சையை கட்டணும்? கச்சையை பொதுவாக யார் கட்டுவாங்க? வேலைக்காரங்க. மார்பருகே ஆக்சுவலி எங்கே கட்டணும்? இடுப்பருகே. அது என்ன மார்பருகே? இருதயபூர்வமான ஊழியம் செய்யும் பொழுது என்ன சரீரத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்? தெய்வீக சாயலிருந்து, தெய்வீக சரீரத்திலிருந்து என்ன பண்றாங்க? டிவைன் நேச்சருக்கே போயிட்டாலும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, அப்போ நான் யார் தான் உங்களுக்கு? வேலைக்காரன் தான். நீங்கள் சொல்கிற வேலையை செய்யக்கூடிய தூதன் தான். ஸ்டில் நான் அதை அப்படியே யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க? 7 தூதர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ 7 தூதர்களும் என்ன அடைந்துட்டார்கள்? வாதியை ஊற்றும் பொழுது மகிமை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டாங்க. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று இதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போட்டோம்னா அது வெளிப்படுத்தும் விசேஷம் கிளாஸ் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 ஜீவன்களில் ஒன்று. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அந்த 4 ஜீவன்களில் எது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது? அப்படின்னா 7 தூதர்களுக்கு கலசங்களை கொடுக்கறதே யார் தான்? 4 ஜீவன்களில் ஒன்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 ஜீவன்கள்னா என்ன? தேவனுடைய 4 குணாதிசயங்களில் ஏதோ ஒரு குணாதிசயம் என்ன பண்ணியிருக்குது? அது எடுத்து கொடுத்துருக்கு. அன்பு தானே கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி, அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அது கொடுத்து நீங்கள் அடுத்த வாரம் சொல்லிடுங்க. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினால் தேவாலயம் நிறைந்தது. எங்க மாதிரியே இதனுடைய நிழல் எப்பயோ என்ன பண்றார் தேவன்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே வச்சுட்டாரு. அப்படின்னா அவருடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் உண்டான புகையினால் தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் என்ன பண்ண முடியல? பிரவேசிக்க கூடாது இருந்தது. எது மாதிரியே? புரிஞ்சுங்களா? எக்ஸாக்டா தொடர்பு வந்துருச்சா? தொடர்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ சாலமன் தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டைக்கு எங்க தொடர்பு வந்துருச்சு? ஆனால் இங்கே இப்போ கிளியராக நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே ரெவலேஷன் 15:8 சீக்வன்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இங்கேயும் ஆலயம் எதனால் மூடப்படப்படுது? புகையினால. எந்த மனுஷனால என்ன பண்ண முடியல? என்ட்ராக முடியல. எது வரைக்கும் என்ட்ராக முடியல? 7 வாதைகள் முடியும் வரை ஒருவராலும் உள்ள என்ன பண்ண முடியலன்னா பிரவேசிக்கவே முடியல. அப்போ ஒருவராலும் பிரவேசிக்க முடியலன்னு அர்த்தம் ஆலயம் ஃபங்க்ஷன் ஆகலை. ஆனால் யார் வந்தாச்சு? 7 தூதர்கள் ரெடி. 7 தூதர்களும் ரெடி. அப்போ 7 தூதர்கள் மார்பருகே பொற்கச்சை கட்டிட்டு இருக்காங்கன்னா 7 தூதர்கள் ஏற்கனவே என்னவோ ஆயாச்சு? மகிமையும் அடைஞ்சிட்டாங்க. மகிமையை அடைஞ்சிட்டாலுமே கூட இன்னும் என்ன பண்ண முடியல? ஆசாரிய ஊழியத்தை அவர்களால் செய்ய முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 வாதைகள் என்ன பண்ண முடியல? ஊற்றவும் முடியல. அப்படின்னா சமாதானமான ராஜ்யம் அப்படின்னு ஒரு காலப்பகுதி சமாதானம் இருக்குமா? இல்லை. ஏன்னா இன்னும் 7 வாதியை ஊற்றலை. வாதியை ஊற்ற என்ன ஆகும்? உபத்திரவம் ஏறிட்டே போகும். ஆனால் அந்த வாதியை ஊத்துறதே யார் தான்?
7 தூதர்கள் தான், மகிமடைந்த 7 தூதர்கள் தான். அப்படின்னா அவங்க வாதியை ஊத்துனோம்னாலே அவங்க என்ன பண்ணப்படணும்? ஏற்கனவே உயிரோட எழுந்திருக்க வேண்டும். அப்படின்னா 7 வாதிகளை ஊத்தணும்னாலே முதலாம் உயிர் தேர்தல் ஏற்கனவே என்ன இருக்கணும்? ஸ்டார்ட் ஆகியிருந்தா தான் ஊற்றவே முடியும். அப்படின்னா முதலாம் உயிர் தேர்தல் ஸ்டார்ட் ஆக ஊற்ற முடியுமா? முடியாது. அப்படின்னா முதலாம் உயிர் தேர்தல் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? நடந்துருச்சுன்றதுக்கு இதுவும் ஒரு ப்ரூஃப். அப்போ இது ஒரு ப்ரூஃப்னா முதலாம் உயிர் தேர்தல் எப்போ நடக்கும்? இப்போ ஒரு கேள்வி, 1000 மணி நேர சர்ச்சுக்கு உள்ளே நடக்குமா, 1000 மணி நேர சர்ச்சுக்கு வெளியே நடக்குமா? என் கேள்வி புரிஞ்சுங்களா? 1000 மணி நேர சர்ச்சுக்கு உள்ளே நடக்குமா, 1000 மணி நேர சர்ச்சுக்கு வெளியே நடக்குமா? நீங்கள் சொல்கிறீங்க உள்ள நடக்குன்னு, அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா அதான் 78ல் உயிர் தெரிஞ்சுட்டாரெலாம் உண்மைதான். அது 1000 மணி நேர சர்ச்சுக்குள்ள உள்ள நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லணும்ல அப்படின்னு யாருன்னா சொன்னால் என்ன பதில் சொல்லலாம்? வெரி கிளியர். நம்ம ஆண்டவரே யோவான் அநேக இடத்துல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கலைன்னா அவனுக்குள்ள ஜீவன் இல்லை, நான் அவனை கடைசி நாளில் என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன். கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன். கடைசி நாள்னா எந்த நாள்? கடைசி 1000 வருஷம். இன்னொரு இடத்துல என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்துல வரமாட்டான், அதோடு முடிச்சிடறாரா? இல்லை, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாள்னா எந்த 1000 வருஷம்? கடைசி 1000 வருடங்கள். அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆலயத்தை என்ன பண்ணுங்க? இடிச்சு போடுங்க, நான் அதை எப்போ எழுப்புறேன்றாரு? 3rd டேல. அப்போ 3rd டேன்றது எதை அடையாளப்படுத்துது? அதுவும் 1000 இயர்ஸ் அடையாளப்படுத்துது. அப்படின்னா பல ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சிக்கு உள்ளதான் உயிர் தேர்தலே நடக்குது. அப்போ 1000 ஆண்டு அரசாட்சிக்கு உள்ளதான் உயிர் தேர்தலே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த உயிர் தேர்தல் ஸ்டார்ட் ஆனால் தானே 7 தூதர்களால் வாதியை கொட்ட முடியும். புரியுதுங்களா? அப்படின்னா 7 தூதர்கள் இப்போ வாதியை கொட்டிட்டு இருக்காங்களா? ஆமாம், கொட்டிட்டு இருக்காங்க. ஏன் கொட்டிட்டு இருக்காங்கன்னா, ஏற்கனவே இப்போ என்ன ஆயிடுச்சு? 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் வாதியை கொட்டும் பொழுது எப்படி தான் இருக்கும்? உலகத்தில் உபத்திரவமாக தான் இருக்கும். அதனால தான் 1000 ஆண்டு அரசாட்சியோடைய ஆரம்ப கால பகுதி உபத்திரவமான காலப்பகுதி. இதை தேவன் நிழல் என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஆனால் சாலமன் ராஜாவினுடைய ஆளுகை முக்கியமாக எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதான ராஜ்யத்துக்குரிய ஒரு காலப்பகுதியை தான் அடையாளப்படுத்தும். எப்படி? சண்டே கிடையாது, கரெக்டுங்களா? சண்டே கிடையாது. அப்படின்னா இந்த இடத்துல சாலமன் ராஜா அங்கே ஆலயத்தை கட்டி முடிக்கிறது எதை அடையாளப்படுத்தும்? சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி முடிக்கிறது எதை அடையாளப்படுத்தும்? இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டி முடிக்கிறதுக்கு 7 வருஷம் எடுத்துக்கினார். அந்த 7 வருஷம் எதை அடையாளப்படுத்துது? 7 கால சபை. புரியுதுங்களா? அப்படின்னா அங்கே ஆலயம், இங்கே யாரு? இதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம், கொரிந்தியர் வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா கிளியராக பவுல் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிருக்கிறதுனால நீங்களே அந்த ஆலயம். ஸோ அப்போது கிளியராக என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் நிறைவடைவதற்கு முன்பாகவே எது வந்துருச்சு? புகை வந்துருச்சு. புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது? தேவனுடைய ஆலயமானது நிறைவடைவதற்கு முன்பாகவே புகையும் வந்துருச்சு, ஆசாரியர்களும் தேவாலயத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயமானது நிறைவடைவதற்கு முன்பாகவே ஆசாரியர்களும் உள்ள போயாச்சு. ஆனால் அவங்களால ஆசாரிய ஊழியமும் என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. அட் த சேம் டைம் என்னவும் ஆயிடுச்சு, புகையும் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் முழு 7 கால சபை முடியாததற்கு முன்னாடி தான் உயிர் தேர்தல் என்ன ஆகுது? ஆரம்பிக்குது. அந்த உயிர் தேர்தல் எப்போ தான் ஆரம்பிக்குதுன்னா 1000 மணி நேர சர்ச்சுக்கு உள்ளதான் ஆரம்பிக்குது. அப்போ சபையே 1000 மணி நேர சர்ச்சுக்கு உள்ளதான் உயிரோடு எழும்புதுன்னா சபை எப்படி முழு 1000 வருஷம் ரூல் பண்ணும்? அது குறித்து ரெவலேஷன் 24 தெளிவாக எடுத்திருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ அப்போது கிளியராக ஸ்மோக் அங்கே மூடிச்சு இல்லையா? அந்த புகை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்புகளை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை அடையாளப்படுத்துது. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பின் நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரவத்தை அது என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. நியாய தீர்ப்பு மட்டும் இல்லை, நியாய தீர்ப்பின் நிமித்தமாக எது வரப்போகுது?
உபத்திரம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. வாசிக்கலாம். அதை தான் தாவீது சங்கீதத்தில் எப்படி எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா 97ஆம் சங்கீதம் 2 மற்றும் 3ஆம் வசனம் வாசிங்க. 97 2 மற்றும் 3. 97ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், மேகமும் மந்தராரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனம் அவரை சூழ்ந்திருக்குதாமா. எது? மேகமும் மந்தாரமும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? 97ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் ராஜரிகம் பண்ணும்போது நடக்கும். இது தனியாகவே பார்க்கலாம் நம்ம இந்த சங்கீதத்தை. 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அவ்வளோ ஒரு பொருந்தக்கூடிய அருமையான ஒரு சங்கீதம். இதை பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. பட் இப்போ இந்த இடத்துல கிளியராக என்ன புரிய வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிளவுடு எதை அடையாளப்படுத்துதுன்னா அவருடைய நீதி நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவங்கள். அடுத்து அப்படியே படிங்க. 3ஆம் வசனம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அந்த உபத்திரவம் அனுமதிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா அவருடைய சத்துருக்களை என்ன பண்ணுங்க? அழிக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி மேகம் வந்து அங்கே வந்த உடனே சாலமன் ராஜா அதை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 8:12 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று. அப்பொழுது சாலமன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். எதில் வாசம் பண்ணுவாராமா? காரிருளில் வாசம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்றாராமா. நம்ம எப்படி தான் படிச்சிருக்கோம்? அவர் எப்படி வாசம் பண்ணுவார்? மாபெரும் வெளிச்சத்தில் வாசம் பண்ணுவார் தான் படிச்சிருக்கோம். 1 தீமோத்தி எல்லாம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் தான் நாம் படிச்சிருக்கோம். இங்கே சாலமன் என்ன சொல்றாரு? கார் இருள வாசம் பண்றாராமா? அப்படியா? அப்படின்னா லிட்டரலா வாசம் பண்றதை பத்தி பேசுற இந்த இடத்துல கிடையாது. கார் இருள அவருடைய பிரசன்ஸ் இருக்கும். கார் இருள் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம்? நீதியை தேவன் செலுத்துவது நிமித்தம் வரக்கூடிய மாபெரும் உபத்திரவங்கள். அந்த மாபெரும் உபத்திரவங்கள் தான் இப்பொழுது ஒவ்வொரு வாதை இப்பொழுது ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் நம்மளை சூழ்ந்திருக்குது. அந்த உபத்திரவங்கள்ல யார் வாசம் பண்றாராமா? தேவன் வாசம் பண்றாரு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரவங்கள் எல்லாமே நீதியான செய்கைகள். ஆனால் எந்த மனுஷனும் அதை பார்த்து எப்படி தெரியாது? அது நீதி மாதிரியா தெரியும். அந்த உபத்திரவங்கள் ஒரு கஷ்டத்தை பார்த்தா நல்லது மாதிரியா தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாங்களாமா? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி. யார் பாடுறது? 7 தூதர்கள் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகி கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். இந்த 7 வாதிகளை ஊத்துறீங்களே தேவனே, இவங்களே சொல்றாங்க, தேவனே இது எப்படி இருக்காமா? பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியம். எது? ஒன்னொன்னா போடுறாங்க பாருங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, ஒவ்வொரு வாதையும் பாபிலோன் மேலே போடக்கூடிய ஒவ்வொரு குண்டு. ஸோ அது போட போட தேவனே அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? வழி நீங்கள் பண்ணுறதெல்லாம் இருக்கு பாருங்க, நீதியும் சத்தியமுமானவைகள், ஜஸ்ட் அண்ட் ட்ரூ அப்படின்னு என்ன பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் கார் இருள வாசம் பண்ணுறான்னு சாலமன் சொல்கிறார்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் அமைப்புகளை அழிப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய உபத்திரவங்கள் ப்ளஸ் கடைசியாக வரக்கூடிய அல்டிமேட் மகா உபத்திரவ காலம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் செய்யக்கூடிய நீதியான செய்கை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கும் அதுக்குள்ளே போகிறதுக்கும் வழி நிறைய இருந்தாலும் அதனுடைய அவுட்புட் எதை கொண்டு வரப்போகுது? மாபெரும் நன்மையை ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் என்ன பண்ண போகுதுன்னா கொண்டு வரப்போகுது. ஸோ அதுதான் ரெவலேஷன் 15:8 என்ன பார்க்குறோம்னா, வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் தேவனோட தொடர்பு ஏற்படணும்னா எது வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 7 வாதைகள் முடிகிற வரைக்கும்
ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆசாரியர்களால் ஆசாரிய ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சரி, இப்படி கேட்குறேன், சபை முடிஞ்சு, சபை முடிஞ்ச உடனே ஆசாரிய ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருமா? என் கேள்வி புரிஞ்சுங்களா? சபை நிறைவடைஞ்ச முடிஞ்ச உடனே ஆசாரிய ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருமா உலக ஜனங்களுக்கு? ஏன் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கலாம். என்னன்னு பார்த்து, தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகை அப்படின்னா, இந்த ஸ்மோக்கே எப்படி இருக்குதாமா, அது தேவனுடைய மகிமையினால வந்தது. இந்த ஸ்மோக்கே எது, இந்த உபத்திரவம். அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த 7 வாதைகள் ஊற்றி முடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய உண்மையான நீதியுள்ள குணலட்சணம் அவர் யார் என்பதை ஒட்டுமொத்த மனுக்குழும் என்ன ஆயிரும், புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சிட்ட உடனே யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த உபத்திரவெல்லாம் தேவையா அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, இதில் அழிக்கப்பட்ட அத்தனை அழிவுகள் இருக்குல்ல, இந்த 7 வாதைகள், இந்த 7 வாதைகள் அழிக்கப்படக்கூடிய அத்தனை அழிவுகளும் சரிதான். ஏன்னா அது அழிக்கிறது எதை மட்டும்தான், எதெல்லாம் பெயரளவில் இருக்கோ, எதெல்லாம் பொய்யா இருக்கோ, அதை தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து அழிக்குது. அப்படின்னா 7 வாதை முடிச்சிட்ட பிறகு உலக ஜனம் திரும்பி பார்ப்பாங்களே, திரும்பி பார்க்கும்போது எப்படி தெரியும், நல்ல வேலை என்ன பண்ணீங்க நீங்கள், இப்போ ஏற்பட்ட உபத்திரவத்தை என்ன பண்ணீங்கன்னா கொடுத்தீங்க. சே தேவனே, பயங்கர நீதி. அப்படின்னா இந்த உபத்திரவம் என்னும் கார் இருள நீங்க வாசம் பண்ணீங்கன்றது என்ன பண்ணிடுவாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை முடிஞ்ச உடனே ஆசாரிய ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருமா? முடிஞ்ச உடனே அப்படின்னா, உதாரணத்துக்கு எப்போ முடியும் சபை? அடுத்த மாசமா, அடுத்த வருஷமா தெரியாது. 20 வருஷம் போகுமா, அதுவும் தெரியாது. இல்லை போமான்னு கேட்குறேன், போவாது. சரி பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் சீக்கிரமாக ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? சீக்கிரமாக முடிக்க போகிறாரு மட்டும் நல்லாவே என்ன ஆகுது நமக்கு தெரியுது. நாம் மாறலனா நாம் முடிஞ்சோன்றது நல்லா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். சரி, இல்லை நான் மாறவே மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? மாறாதீங்க. யார் கை பிடிச்சிழுத்தா? இல்லை நாங்கள் என்ன அப்படியே தான் வாழ்க்கை என்ன பண்ணுவோம், நாங்கள் அப்படியே போவோம். ஜீலா, எக்ஸ்ட்ரீமா, ஃபயரா, அப்படியே கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்காக எல்லா நியாயமான உரிமைகளையும் கொளுத்தி போட்டு எல்லாம் வாழ மாட்டேன், அப்படிதான் இருப்பேன். அப்படிதான் என்ன பண்ணலாம்? ஸோ குட், யூ கேரி ஆன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம அப்படி போயிடலாம். ஒருவேளை அப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுறது கூட என்ன இல்லை. ஏன்? ஜஸ்ட்டு ஒரு பிரெயின் டிஸ்கஷனை டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோட்டில் திடீர்னு யாருன்னா ஒருத்தர் கொஞ்சம் புத்தி கெட்டு போயிட்டு ஆக்ஷன்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படின்னு பண்ணிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் பண்ணிருக்கிறாங்க, அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிறோம், என்ன பண்ணுவோம்? ஐயோ பாவம், என்ன எங்க இப்படி இருக்கீங்க எதாவது கேட்போமா? இல்லை அவர் கூட போய் நாம் எதுனா அப்படி பண்ணுவோமா? தெரியல, பண்ண மாட்டோம்ல. ஏன்? டைம் ஆகுது. திடீர்னு இப்போது உதாரணத்துக்கு எக்லீஷியாவில் யாருன்னா ஒருத்தர் நல்லா ஈவில் ஸ்பீக் பண்ணிருக்கிறாங்க, திடீர்னு தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, நானும் செய்கிறேன்ட்டு ஓரமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டைம் இல்லை எதுக்கு கூட. ஐயோ பாவம், நான் என்ன ப்ரேயர் ஒன்றா பண்ணிக்கிறேன்னு போனேன். ஏன்னா என்ன இல்லை நான் போயிட்டு கூட சேர்ந்து நானும் போயிட்டு என்ன பண்ணிருக்கிறேன், ஈவில் ஸ்பீக்லாம் பண்ணிருக்கேன்னா அந்த மாதிரி தான் ஆக்ஷன் பண்ணிருக்குன்னு அர்த்தம். கூட சேர்ந்து அவர் ஒரு பக்கம் ஆக்ஷன் பண்ண, இவர் ஒரு பக்கம் ஆக்ஷன் பண்ண, அப்படியே பண்ணிட்டு எங்கே இருக்க வேண்டியது தான், இங்கே இருக்க வேண்டியது தான். வி டோன்ட் ஹேவ் டைம். ஸோ அப்போது கிளியராக ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெரி சூன். ஏன்னா நம்ம பாடம் கூட பார்த்தோம், ஹவு சூன், என்ன பதில் அதுக்கு? ஸோ சூன். அப்போது கடைசியாக உதாரணத்துக்கு இருக்கலாமே, இன்னைக்கு லாஸ்ட்டு சர்ச் மெம்பர் க்ளோரிஃபை ஆகிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இமேஜினேஷனுக்காக தான். அப்போ தெரிஞ்சு போச்சு எதுக்குள்ளே போயிட்டோன்னு. பிரதர் கூட பாடம் எடுத்துருப்பாரு நினைக்கிறேன், 1/2 மணி நேரம் நல்லா பேசுகிறவங்கெல்லாம் அமைதியாயிருவாங்க. அப்போது
திரள் கூட்டத்துக்குரிய ஒரு மெடிடேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படின்னா உடனடியாக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமா, உடனடியாக தேவாலயத்துக்கு கூட அக்சஸ் வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சபையே எப்போ தெரியுமா முடியுது? 7ஆம் வாதை ஊற்றப்படும் பொழுது முடியுது. ஆனால் சபை முடிஞ்ச பிறகு தான் 7ஆம் வாதையினுடைய அநேக சம்பவங்கள் என்னாகுது, நடக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. ஆயிற்று, எது ஆயிற்று? சபை நிறைவடைந்தது அப்படின்ற ஒரு சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ அப்படின்னா அப்படி கேட்ட உடனடியாக சபை முடிஞ்சில்ல, ஆசாரியர்கள் உள்ளே போயிட்டாங்களே, உடனடியாக முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் மேகத்தின் நிமித்தம் என்ன பண்ண முடியல, உள்ளே போக முடியல. அப்படின்னா 7ஆம் வாதையுடைய ஆரம்பம் மட்டும் இல்லை, முடியணும். ஃபுல்லாக முடிஞ்சால் மட்டும்தான் பிளெஸ்ஸிங்ஸ் தேவாலயத்திற்குள்ளே போக முடியும்னா தேவாலயத்துக்கு கூட அக்சஸ் கிடைக்கும் ஜனங்களுக்கு. இங்கே தேவாலயமே யார் தான்? நாம தான். நம்ம கூட அக்சஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உபத்திரவமும் முடியுது. அது வரைக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்படின்னா இப்போ ஏன் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு சமாதானத்திற்குரிய காலப்பகுதி ஆரம்பிக்கல? இயேசு கிறிஸ்து வந்துட்டதும் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படுவது மட்டும் என்ன பண்ணப்படாது, பத்தாது. எது ஊற்றி தீர்க்க வேண்டும்? 7 வாதையிலும் ஊற்றி தீர்க்க வேண்டும். அப்போது இதிலிருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 1000 மணி அரசாட்சி முழுக்க சமாதானமாக இருக்குமா? இருக்காது. உயிர்த்தெழுதல், அதாவது ஒட்டுமொத்த சபை முடிஞ்ச பிறகு தான் 1000 மணி அரசாட்சியா? அதுவும் கிடையாது. இதுலேயும் என்ன ஆகுது, நமக்கு அழகாது, நிரூபணமாகுது. அதே மாதிரி இப்போ கிளியராக என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 7 வாதை என்பது அட் ஏ டைமில் ஊற்றுறதா? இல்லை. அப்படின்னா ஏறக்குறைய எத்தனை வாதை ஊற்றியாச்சு? 5, 6 ஊற்றியாச்சு. 6ல் என்ன பண்ணிருக்கோம் நாம்? இப்போ 7 என்ன பண்ணப்படும்? ஊற்றும் போது என்ன குட் நியூஸு? வேற மாதிரி சொல்லுங்க. நாம் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீட்டுக்கு இல்லை, எந்த வீட்டுக்கு? இந்த கூடாரத்தை காலி செஞ்சுட்டு. எந்த கூடாரம்? இந்த பூமிக்குரிய கூடாரத்தை காலி செஞ்சுட்டு எந்த பில்டிங்கு போக போகிறோம்? பர்மனண்ட்டான ஒரு பில்டிங்கு. மடித்து வைக்கக்கூடிய டைம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அப்போ என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஆசாரிய ஊழியம் ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாளில் புகை இருக்காதுன்னு அர்த்தம். உபத்திரவம் இல்லாமல் போகும்பொழுது தான் சகல ஜாதிகளுடைய விருப்பமும் நிறைவேற்றப்படும். ஆகாயில் நம்ம படிக்கிற மாதிரி அதே மாதிரி ஜாதிகளின் ஹீலிங் ப்ராசஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வாதிகள் ஊற்றும் போது பெயின் இருக்குமா? நிச்சயமாக உலகத்துக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும். ஆனால் இறுதியில் அது என்ன வெளிப்படுத்தி காண்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியுள்ள நியாயாதிபதி என்ன பண்ணியிருக்காரு? சார்ஜ் எடுத்துட்டாரு. உண்மையான தேவனுடைய மகிமை அல்டிமேட்டாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காண்பிக்க போகுது. ஆசாரிய ஊழியமும் என்ன ஆயிரும் அந்த இடத்துல? அப்போ ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் ஆகலைன்னா காரணம் என்ன? இன்னும் 7 வாதை என்ன பண்ணப்படலை. இது இப்படியே போயிட்டு இருக்குமா? ஒரு நாள் என்ன ஆகும்? அதுவும் நடக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? அதெல்லாம் இருக்கிறோம், இருக்கிறோம். என்ன தெரியுது? ஒன்று மட்டும் தெரியுது நல்லாவே. ஒருவேளை அப்போஸ்தலர் போல ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழலைன்னா, எக்ஸ்ட்ரீம் லைஃப்லாம் வாழலைன்னா, உலகத்திலேயே மோசமான இழப்பு வேறு யாருக்கும் கிடையாது. யாருக்கு தான்? நமக்கு தான். ஸோ அதை தெளிவாக எதில் புரிஞ்சுக்கிட்டோம்? நாம் சாலமன் தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டைக்கும் 7 வாதிகளுக்கும் உள்ள தொடர்பில் நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டுட்டோம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.